குருபியோ நமக. அன்பார்ந்தது என்று சொல்லுது, இதை புரிய வைக்க வேண்டிய கடமை என்னோடது. குரு பக்தினா என்ன, குருவோட தாற்பயம்னா என்னென்னு தெரியாதவ, தயவுசெய்து குருவை புரிஞ்சிக்காதவாளுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். குருனா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் பகவான் கொடுக்க மாட்டார். நேக்கு கிடைச்ச குரு போலையும் லோகத்தில் எத்தனையோ குரு இருக்கிற இடம் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. அடியின் ராமகோவிந்தரோட சீடனை அன்பு சொல்கிறேன். வேத பாராயணங்களை லோகத்துக்கு எத்தனையோ மகான்கள் கொடுத்துருக்கா. அதை நான் ஒரு துரும்பு. முடிஞ்ச வரைக்கும் வேத சாஸ்திரங்களை வேணும்னு படிக்க வர்றா. அந்த வேத சாஸ்திரங்களை படிக்கணும்னு நினைக்கிறவா தயவு செய்து எங்கிட்ட கேட்குறவா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நுழைய வேண்டாம். உங்களுக்கு லௌகிக வாழ்க்கை உண்டு. உங்களுக்கு குழந்தை குட்டியோடு நல்ல ரொம்ப சேமமாக இருக்கும். 50 வயசுக்கு மேலே வாங்குவோம். அவள் பண்ணுறான்னு என்ன எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு கேட்குறது. கொடுக்குறத சரியான முறையில் நீங்கள் பண்ணுறதில்லை. ஆகன சாஸ்திர விதிகளை பொறுத்தவரை விக்கிரக வழிபாடு, வேதங்கள் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் செய்யாமல் வேதங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி வாங்கிட்டு சரியா உபாசனம் பண்ணாமல் சரியா பாராயணம் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு தோஷம் பிடிக்கும். ஏன்னா நாங்களாம் கடுமையாக பாராயணம் கற்றுட்டு குருவோட பாதத்தை சரணாகதியாகி பரிபூர்ணமாக ஸ்ரீ மகாபரியவாவோட பாதம் தொட்டு பணிஞ்சு கேட்குறேன். வேதம் என்பது ஒரு பொக்கிஷம். அதை எல்லாரும் ரொம்ப இயல்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை வேறு, எங்களுடைய வாழ்க்கை வேறு. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப கடினங்களையும் கடுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆன்மீகத்தில் எல்லாரும் எல்லா விதையும் தெரிஞ்சிட முடியாது. சத்குரு ஆதிசங்கரர் போல நம்மெல்லாம் இல்லை. சில பேர் அப்படியெல்லாம் பேசும்போது ரொம்ப மனது வருத்தமாக இருக்கிறதுனால இந்த காசுக்காக வேத சாஸ்திரங்களை விற்க முடியாது. வேதம் அவாவா ஞானத்துக்கு தந்தது போல போகும். அவளுடைய ஆத்ம ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு அந்த கர்மாவை பொறுத்து தான் அவளுக்கு போய் சேரும். எல்லாரும் மாதிரி ஆயிட முடியாது. நான் மகாபரிவா ஆயிட முடியாது, நான் சங்கரா ஆயிட முடியாது, நான் ராகவேந்திரா ஆயிட முடியாது, நான் நானாத்தான் இருக்க முடியும். அவெல்லாம் பகவானுடைய பிறப்பு, நம்ம எல்லாம் மனித பிறப்பு. நம்ம அவள் போடுறத அவள் கொடுக்குறத நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். தவிர நம்ம பெரிய மகா யோகியெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. குருவை மதிப்பவன் வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்வான் என்பது உண்மை. வாங்கிட்டு கொண்டுட்டு போய் போடுறது தப்பு. புரியுதோன்னோ? நான் பர்டிகுலராக ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நான் அதை சொல்கிறேன். ஓம் குருபியோ நமக.